ஹலோ எவ்ரிவன், டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே 5000 ருபீஸ்க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ டெய்லியுமே ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தாங்க ஒர்க்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ரெஃபரும் கிடையாது, டெலகிராம் பாட்மே கிடையாது. ஸோ யாருமே இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே 5000 ருபீஸ் பக்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு 20 டேஸ் கழிச்சு வந்து வீடியோ போடுறேன். அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ, ஓகேங்களா? ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மஸ்ட் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ணுவீங்க, யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அண்டு நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருப்பேன், மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அதுக்குள்ள பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் அப்டேட் ஒர்க் ஆகுதா, ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, வீடியோஸ் போகிற லூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து கொஷின் போல கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேன் டெலகிராம் சேனலில். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஸோ வந்து இருங்க ஷோ பண்ணுறேன். இதே போல் ரிமைண்டர் போஸ்ட்டு, ஏன்னாச்சும் ஒரு லூட் வந்து வித்ரா அப்டேட் வருது அப்படின்னா எப்படி வித்ரா பண்ணணும், என்ன பண்ணணும், இதே போல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி டெலகிராம் சேனலில் வந்து போஸ்ட்டாக வந்து போட்டுருவேன். ஸோ மஸ்ட் ஆல் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த சீட் பாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டு ஆடியோ டீட்டெயில்ஸ் ஆல்சோ வந்து கொடுத்துருக்கேன்னா, இதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய லூட்ஸில் ஏதாச்சும் வித்ரா வந்துச்சு அப்படின்னா இதே போல் ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ கிளிப்பாக மேக் பண்ணி டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ மஸ்ட் ஆல் பீப்புள்ஸ் எல்லாருமே டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் தான் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வித்ரா பண்ணி 5000 வித்ரா பண்ண முடியும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அப்படி இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மஸ்ட் ஆல் பீப்புள்ஸ் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிவிட்டு 2 days ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ் ஆகுது உள்ள வந்து என்ன போஸ்ட் போட்டிருக்குன்னு செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் வந்து கிவ் அவே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரேண்டம் 20% பெர் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு. ஸோ நீங்கள் கிவ் அவேல ஜாயின் பண்ண என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் போய்ட்டு ஹாய் சூப்பர் இதே போல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் கைஸ். இந்த லூட்லேருந்து வித்ரா வரும்போது இந்த வீடியோவில் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நான் யூடியூப் கமெண்ட் பிக்கிற வெப்சைட்டில் பேஸ் பண்ணிட்டு ரேண்டமாக 20% வந்து பிக் பண்ணுறது ஒரு வீடியோ கிளிப்பாக மேக் பண்ணி டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ வழக்கம் போல் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே போல் தான். ஸோ மறக்காமல் எல்லாரும் இந்த வீடியோக்கு வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி கிவ் வேலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் கைஸ் வந்து பார்க்க போகிறோம். நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான், டெய்லியும் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஒர்க்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபர்லாம் கிடையாது. ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ்க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆல் பீப்புள்ஸ் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஆல் பீப்புள்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான பார்ட்னர்ஸ் ஆல்சோ இருக்காங்க. AWS, செயின்லிங்க், K300 வெஞ்சர்ஸ், இதே போல் சொல்லலாம், கூகுள் சொல்லிட்டு. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. ஸோ எல்லா ப்ராசஸும் வந்து நான் A to Z ப்ராசஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மஸ்ட் அதே போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ் மட்டும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் லிங்க் தான். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க்னு சொல்லிட்டு டச் பண்ணி உள்ள போனால் உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே கூட்டு போகும். அங்கே போய்ட்டு இன்ஸ்டால் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்டர்லிங்க் நெட்வொர்க்னு இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே 2 ஆப்ஷன் இருக்கும் ஓப்பன் பண்ணதும். கெட் ஸ்டார்ட்னு இருக்கும், ஸ்கிப்னு இருக்கும். கெட் ஸ்டார்டர் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ லாகின் இருக்கும், சைன்அப்னு இருக்கும். சைன்அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சைன்அப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடின்னு இருக்கும். பக்கத்தில் வந்து ரவுண்ட் போட்டு ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஐடி வந்து அதில் ஷோ ஆகிடும். கீழே கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த ஐடியும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதான் உங்கள் ஐடி. இது வந்து என்னுடைய ஐடி. இதே போல் உங்களுக்கு ஐடி கொடுத்துருப்பாங்க, அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்டர் யுவர் பாஸ்கோட்னு சொல்லுது இல்லையா? ஒரு 6 டிஜிட்டுக்கு நீங்களே வந்து ஒரு பாஸ்கோட் செட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அதே செட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்த உடனே நம்ம வந்து பேஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறது போல் இருக்கும். ஸோ தாராளமாக பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ எடுத்த உடனே இவங்க வந்து இந்த பேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வராது, ஈஸியாக நம்ம வித்ரா பண்ணுறது போல் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் இவங்க ஸ்டார்டிங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் வந்து சில பேர் வந்து சம் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் கரெக்டாக வீடியோ பாருங்கள். நான் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், அதுக்கு உண்டான சொல்யூஷன் எல்லாமே கரெக்டாக சொல்லிவிடுவேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கீழே கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டாக இருக்கும். உங்கள் கேமரா வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். அதுக்குள்ளே உங்கள் ஃபேஸை வந்து ஷோ பண்ணணும். ஃபுல்லாக ஃபேஸை ஷோ பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஏரோ மார்க் போட்டிருக்கும். அந்த ஏரோ மார்க் போட்டிருக்க திசையில் வந்து உங்கள் ஹெட்டை வந்து மூவ் பண்ணணும். இப்போ ரைட் சைடு ஏரோ மார்க் போட்டுருச்சு அப்படின்னா ரைட் சைடு திருப்பணும் தலையை, டிக் வந்துடும் க்ரீன் கலரில். இப்போ லெஃப்ட் சைடு காமிக்குதுன்னா லெஃப்ட் சைடு திருப்பணும் தலையை, டிக் வந்துடும். கீழே காமிக்குதுன்னா கீழே தலையை வந்து குனியும். ஸோ மேலே காமிச்சுன்னா மேலே. இதே போல் 4 ஆப்ஷன் 4 ஏரோ மார்க் காமிக்கும். ஸோ அதை போல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே போல் வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டின்னு சொல்லி போட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் இதே போல் இந்த பேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் வந்துடும். யூ ஆர் ஆல் செட்டுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஐடி கேட்கும். ஸோ ஐடி நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அதை வந்து போட்டுட்டு லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஐடியை வந்து போட்டு லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ப்ரெஸ் பண்ணால் உள்ளே வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் வந்து கேட்கும், திரும்பவும் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் போல். ஸோ உங்கள் ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பேக்ரவுண்ட் வந்து கிளார் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக வந்து லைட் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கரெக்டாக வெளிச்சமான பிளேஸுக்கு போயிட்டு இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் ரவுண்டாக இருக்கும் இல்லையா. ஸோ 2 ஆப்ஷன் உங்களுக்கு கீழே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் காமிக்கும் போது கிளார்னு இருக்கும். கிளார்னு இருக்கக்கூடாது, வாலிடுன்னு இருக்கணும் ஓகேங்களா. ஸோ கிளார் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சம் வந்து போதிய வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நல்லா வேறு ஒரு பிளேஸுக்கு போயிட்டு உங்கள் ஃபேஸை நல்லா காமிச்சோன்னா கீழே வாலிடுன்னு இருக்கும். ஸோ அது அப்படியே வெயிட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு உள்ளே போயிடும். ஸோ யாராவது இந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்ன மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், ஈஸியாகவே வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ உள்ளே வந்தாச்சு கைஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் மேலே அந்த ப்ரொஃபைல் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் இதே போல் ரெஃபரல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போங்க. ஸோ மின் பண்ணுங்கள். மைன் யுவர் ITLG டோக்கன் இருக்குது இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் ஒரு 1000 டோக்கன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே அதே பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த ரெஃபர் கோடு உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ இந்த பர்சனோட கோடு போட மூலிமா உங்களுக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதே பேஜில் கீழே சப்மிட் நவுன்னு இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு கோடு தெரியும் ஓகேங்களா, அந்த கோடை என்ட்ரி பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன், டச் பண்ணாலே காப்பி ஆகிக்கும். ஸோ அழுத்தி பிடிச்சி லாங் ப்ரெஸ் பண்ணால் காப்பி ஆகிக்கும். இல்லை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய கோடை கூட பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே போல் உங்களுக்கு வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ மைனிங் வந்து அதிகமாக டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களை யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ உங்களுடைய கோடை வந்து போட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரால் பண்ணி இந்த சைடில் ரெஃபரல் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்கள் ரெஃபரல், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெஃபரலும் பண்ண முடியும். ஸோ உங்கள் ரெஃபரல் இங்கே எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பேக் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா லிங்க் ஒரு அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, இல்லைனா அக்கௌண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை லிங்க் ஒரு அக்கௌண்ட் மேலே என்ன ஒன்று இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணுறது போல் இருக்கும். ஸோ இமெயில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிட்டு கெட் OTPன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு 6 டிஜிட் வந்து வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்கள் இமெயிலும் வெரிஃபை பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ ஹோம் பட்டன் இருக்குது பாருங்கள், ரெண்டாவது அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் கிளைம் பண்ண 1000 டோக்கன் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மைன் ITLG டோக்கன் இருக்குல்லையே, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 4 hours ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 hours ஒன்ஸ்னால் இருங்க, கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் டைமிங் போட்டிருப்பாங்க, அந்த டைமிங்க்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டைமிங் அப்போ நீங்கள் உள்ளே போய்ட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ் ஒர்க். இதில் என்ன ஒர்க்னா ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ உள்ளே வந்தாச்சு, அந்த 1000 டோக்கன் கிளைம் பண்ணிட்டீங்க, ரெஃபர் கோடு போட்டு உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours ஒன்ஸ், நம்ம 4 hours ஒன்ஸ் உள்ளே போக முடியாது, அதிலே டைமிங் போட்டிருப்பாங்க 4 hours ஒன்ஸ். அந்த டைமிங் அப்போ நீங்கள் உள்ளே போய்ட்டு இந்த டோக்கன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் ஒர்க்கு. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இந்த ITLG டோக்கனை வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ப்ராஃபிட். உங்களுக்கு கம்மியாக வச்சுதுன்னா கம்மியான ப்ராஃபிட், அதிகமாக வச்சுன்னா அதிகமான ப்ராஃபிட். இந்த லூட்லேருந்து வித்ரா வரும்போது நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன், எப்படி வித்ரா பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் டோக்கன்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சைக்கிள் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ 30 மார்ச் 17:30 மணிக்கு அப்படின்னா 5:30 மணிக்கு. ஸோ அதே போல் அப்படி அதுதான் கைஸ் ப்ராசஸ். இதில் வந்து இன்னொரு ஸ்டெப்ஸ் சொல்ல மறந்துட்டேன். ஸோ மேலே திரும்பவும் ப்ரொஃபைல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து அக்கௌண்ட் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் கனெக்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணிக்கலாம், மெட்டாமாஸ்க்கு. ஸோ வந்து இல்லை பிட்கெட் வாலெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த வாலெட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் பிட்கெட் வாலெட் தான் யூஸ் பண்ணுறேன். பிட்கெட் வாலெட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பிட்கெட் வாலெட் லிங்க்னு. ஃபஸ்ட்டு அதை டச் பண்ணி உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து வாலெட் பட்டன் நேராக நாட் லிங்க்டு எட்டுன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே போல் ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். ஸோ நான் ஆல் வாலெட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அதில் பிட்கெட்டுன்னு இருக்கும். பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் வேறு, பிட்கெட் வாலெட் வேறு. ஸோ பிட்கெட் வாலெட்டு தனியாக இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேங்களா. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பிட்கெட்டை வந்து டச் பண்ணுறேன். ஸோ பிட்கெட் வாலெட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கலி கூட்டு போய்ட்டு இதே போல் கனெக்ட் வாலெட்னு சொல்லி கேட்கும். அதை கனெக்ட் வாலெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ண இதே போல் சிக்னேச்சர்னு சொல்லி கேட்குது. சிக்னேச்சர் கொடுத்துட்றேன். திரும்பவும் வெயிட் பண்ணால் இதே போல் ட்ரான்சாக்ஷன் சைனிங் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துட்டு ரிட்டர்ன் டு வெப்சைட் கேட்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பேக் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் வெரிஃபைடுன்னு சொல்லி வந்துடும். ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கிங்க. சப்போஸ் வாலெட் கனெக்ட் பண்ண முடியல அப்புறம் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி மைண்ட் பண்ணி டோக்கன்ஸ் மட்டும் அதிகமாக கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அவங்க சைட்லேருந்து அப்டேட் பண்ணும்போது குரூப்பில் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ மஸ்ட்டு டெலிகிராம் சேனல் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.